ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸில் நம்ம கம்பு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். கம்பு மில்க் ஷேக்கு, கம்பங்கூழ், கம்பு பால் கொல்கட்டை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக நம்ம பார்க்கலாம். நான் பெரிய வீடியோவில் நம்ம மெதுவாக நானே வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஷார்ட்ஸில் நான் கொஞ்சம் கிடுகிடுன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்பு எடுத்து நைட்டே கழுவிட்டு அதில் உள்ள தக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இதை நைட்டே ஊற வைக்கிறோம். 2 டம்ளர் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கணும். நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் கம்பு எடுத்து நான் என்ன செய்கிறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடும். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். அப்புறமா நிறையா தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதை நல்லா அரைச்சிட்டு இதை நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். பால் புழிஞ்சு எடுக்கும்போது தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உள்ள சக்கையெல்லாம் போயிடும். நல்லா கடல் பாசி மாதிரி நல்லா சூப்பரான ஒரு கம்பக்கூழ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நானே இதில் உள்ள சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், எந்த பயமும் கிடையாது. இப்போ இன்னொரு தர மிக்சியில் போட்டு 2வது பாலும் எடுத்துட்டேன். இது தேங்காய் பால் மாதிரி நல்லா சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடும். இதில் உப்பு போட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி நம்ம என்ன செய்யணும், நல்லா கிண்டணும். கிண்டினோடனே நல்லா இது கஞ்சி பதத்துக்கு வந்துடும். நல்லா கிண்டி எடுத்து இதில் நம்ம 3 பேட்சாக நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதை உப்பு போட்டு நல்லா கிண்ட நல்லா வெந்து வந்துடும். கை விடாமல் கிண்டணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி கிண்டி வரும். இப்போ பாருங்கள், நானே எந்த அளவு நல்லா கிண்டி எடுத்துட்டேன். இது இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெந்தோடனே இப்போ என்ன செய்கிறோம், நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டுறேன். நல்லா கிண்டினோடனே நம்ம இப்போ இதுக்கு இந்த அளவு கிண்டி எடுத்தோன்னே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கூழ் மாதிரி இதை கிண்டி எடுத்துக்கணும். கிண்டி எடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தண்ணியில் கையில் தொட்டு இதை தொட்டு பார்க்கணும். இப்போ வெந்துடுச்சு. இதை மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பாலுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு வச்சுக்கிறேன். 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 2 பவுலில் ரெண்டு பேட்சாக நான் இதை செய்ய போகிறேன். இப்போ நம்ம கம்போ கஞ்சி எடுத்தோம்னா அதில் 3 ஸ்பூன் போட்டு இது ஸ்வீட்டாக செய்ய போகிறோம். தேங்காய் பால் ஊற்றணும். அடுத்தது நம்ம தயிர் ஊற்றுறதுக்கு வச்சுருக்கேன். ஒன்று சுகர் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு, ஒன்று வீட்டில் உள்ளவங்க இனிப்புலாம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றி அதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நான் நல்லா கலக்கி எடுத்துட்டேன். இது பால் கொல்கட்டை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா பால் கொல்கட்டையெல்லாம் மறந்துடுவீங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை நல்லா இந்த அளவு நல்லா கலந்து எடுத்துக்கணும். கலந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சூப்பரான பால் கொல்கட்டை டேஸ்ட்டில் ஒரு கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால் கம்பங்கூழ். இப்போ அடுத்த பேட்ச் நான் செய்ய போகிறது தயிர் ஊற்றி செய்ய போகிறேன். இப்போ நான்